ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிளாஸ் 12 தான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ போன கிளாஸில் பார்த்தோம்ல சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச், அதை எப்படி நம்ம லீஃபில் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் கொஞ்சம் லீஃப் மாதிரி கொடுத்து ஒரு வரைஞ்சிக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கு டபுள் பார்ட்டிஷன் பிரித்து நான் எப்படி கீழே ஒரு கோட் போட்டிருக்கேன் பாருங்கள். மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு டாட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. அதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் பெல் பிராண்டில் எப்போதும் மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் எப்போதும் மாதிரி தான் கீழே கொண்டு போயிருக்கேன். ஓகேவா? இப்போ மேலேருந்து நான் லூப் எடுத்துக்கிறேன். மேலேருந்து எடுத்து பாருங்கள், 2 நூல் தான் வந்திருக்கு. இப்போது கரெக்டாக அந்த டாட் வச்சுருக்கேன்ல, அந்த டாட்டுக்கிட்ட ஒரு குத்து குத்துறேன். குத்தி இப்போ நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியான செயின் ஸ்டிச்சு தான். ஓகேவா? அதை தான் லாக்குன்னு சொல்லுவாங்க. நான் அது லாக்குன்னு சொல்கிறதுனால என்னான்னு தெரியலன்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு தான். ஓகேவா? இப்போ நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. அதாவது இப்போ நடுவில் குத்துனதுக்கு இந்த சைடில் கொண்டு வந்து நான் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே லைட்டாக கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்து எடுத்திங்கன்னா வந்துடும். ஓகேவா? லைட்டாக குட்டி குட்டியாக இழுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு அது கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் நான் பிடிச்சி இழுத்துக்கிறேன். எப்போதுமே அந்த நாபில் பிடிச்சிக்கிட்டு இழுக்காதீங்க. அதாவது அந்த ஊசியோட அந்த ஹூக் மாதிரி இருக்கும்ல, அங்கே பிடிச்சிட்டு இழுக்காதீங்க. எனக்கு பழகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி நீங்கள் பிடிச்சிடுங்க, வரும் நூல் கட்டாகாமல். இப்போது இந்த சைடுக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் கொண்டு வந்து நான் மறுபடியும் அப்படியே கீழே இழுக்கிறேன். கீழே இழுத்து ஒரு குட்டியான செயின் ஸ்டிச்சு தான், குட்டி லாக். ஓகேவா? லாக் போட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் அப்படியே நான் எந்தெந்த சைடுக்கு கொண்டு போகிறேனோ அந்த டைரெக்ஷன்லேயே தான் அந்த நீடலோட நாபு வருது. அதாவது அந்த ஊக்கு அது எப்படி அந்த டைரெக்ஷன் பார்த்தா மாதிரி தானே போகணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோட்டு சைடுக்கு வந்து இந்த சைடில் வந்து அப்படியே ஒரு குத்தி அப்படியே த்ரெட்டை அப்படியே நான் கொண்டு வரேன். ஓகேவா? தெரியுதா? கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஓகேவா? இப்போ நான் எடுத்துக்கிறேன். திருப்பியும் அப்படியே கொண்டு வரேன் இந்த சைடுக்கு. பக்கத்துலேயே போடுங்க. ஓகேவா? ஒன்றுத்தையும் பக்கத்துலேயே போடணும். கேப் விட்டு போடக்கூடாது. ஓகேவா? பக்கத்துலேயே நெருக்கமாக போட்டால் தான் அதோட அழகே. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேப் விட்டு போட்டிங்கன்னா அது அடைஞ்சு வராது உங்களுக்கு. ஓகேவா? பக்கத்துலேயே நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் ஒரு குத்தி எடுத்துக்கிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் குட்டி ஒரு லாக் அப்படியே மாற்றி இங்கே ஒரு குத்தி இங்கே எடுத்தோம்னா அடுத்தது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போகணும். அவ்வளோதான். கீழே கொண்டு வந்து ஒரு குட்டியான லாக். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடில் குத்தி இங்கே ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த சைடில் ஒரு லூப் எடுத்து திருப்பி இங்கே கொண்டு வந்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே குத்திக்கிட்டு நான் அப்படியே கொண்டு போகிறேன் கீழே. ஓகேவா? ஒன்றுமே பண்ணல, அப்படியே கீழே கொண்டு போய் அங்கே நான் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? எப்போதும் மாதிரி தான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் உள்ள மாதிரி தான் 3 தடவை போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். 3 தடவை நீங்கள் போட்டு எனக்கு கண்டிப்பாக அனுப்பணும். நான் இங்கேருந்து ஒரு லூப் எடுத்து இங்கே மறுபடியும் ஒரு குட்டி லாக். ஓகேவா? சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போதே கொஞ்சம் நீங்கள் த்ரெட்டை லூஸ் விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இழுங்க, போடுங்க. ஓகேவா? நம்ம டைட்டாகவே பிடிச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, த்ரெட்டும் வெளில வராது, நம்மளுக்கு நூல் கட்டாகிற ப்ராப்ளம் நிறைய வரும். கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இப்போ இந்த சைடுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இந்த சைடு கொண்டு வந்து ஒரு குத்தி குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். அகெயின் இந்த சைடு கொண்டு வரேன். இப்போ இந்த சைடுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ பார்த்தா தெரியுதா உங்களுக்கு லீஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு பாதி லீஃப் வந்திருக்க தெரியுது. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே குத்தி அப்படியே நான் கொண்டு வரேன். ஓகேவா? கொண்டு வந்துக்கிட்டேன்.
கொண்டு வந்து இங்கே ஒரு குட்டி லாக்கு, திருப்பியும் இந்த சைடு கொண்டு போகிறேன், அப்படியே கீழே பிடிச்சி இழுக்கிறேன், வந்து அந்த சைடு ஒரு குட்டி லாக்கு, இங்கே போய் நான் எவ்வளோ பக்கத்தில் குத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படி தான் நீங்களும் போடணும். ஓகேவா? இப்போ குத்தி எடுத்துக்கிட்டேன், ஒரு குட்டி லாக்கு, இங்கே போயிடுறேன், இங்கே போயிட்டு ஒரு குட்டி லாக்கு, குட்டி லாக்குன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு குட்டியான செயின் ஸ்டிச் அவ்வளோதான். அதை லாக்குன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன், அப்படியே கொண்டு போயிட்டு த்ரெட்டை எடுத்து கீழே கொண்டு வந்துக்கிறேன், அப்படியே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன், திருப்பியும் ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொண்டு போகிறேன், கொண்டு போய் இந்த சைடுக்கு கொண்டு போகிறேன், கொண்டு போயிட்டு அப்படியே இங்கே ஒரு குத்து கீழே கொண்டு வரேன், அப்படியே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன், திருப்பி அகைன் இந்த சைடுக்கு கொண்டு போகிறேன், இந்த சைடுக்கு கொண்டு போய் இங்கே ஒரு குத்து குத்தி ஒரு லூப் எடுத்து அப்படியே கொண்டு வரேன், இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அடைஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் போடணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு குத்து குத்தி இப்படியே இங்கே ஒரு லூப் எடுத்துக்கிறேன், எடுத்து இங்கே ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். எடுத்து இப்போ ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போகிறேன், கொண்டு போய் அங்கே ஒரு குத்து குத்தி ஒரு லூப் எடுத்துக்கிறேன், எடுத்து அப்படியே கீழே கொண்டு வரேன், கொண்டு வந்து இங்கே ஒரு குட்டி லாக், மறுபடியும் இந்த சைடுக்கு கொண்டு போய் இங்கேருந்து குத்தி எடுத்துக்கிட்டு வந்து திருப்பி ஒரு குட்டி லாக்கு, இந்த சைடுக்கு கொண்டு போகிறேன், இந்த சைடுக்கு கொண்டு போய் ஒரு குட்டி குத்து குத்தி திருப்பி கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன், அப்புறம் இந்த சைடுக்கு கொண்டு போகிறேன். ஓகேவா? இந்த சைடுக்கு கொண்டு போகிறேன் நான். நீடில் எப்போவும் எந்த சைடு போதோ அந்த சைடுக்கு தான் நான் போய் அதே டைரெக்ஷனில் கொண்டு போகிறேன், நீடில் கொண்டு போய் நான் திருப்பி கீழே கொண்டு வரேன். ஓகேவா? இங்கே இப்போ எனக்கு ஓவராலாக இந்த லீஃப் டிசைன் கிடச்சிடுச்சு. இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதோட இந்த டிசைன் முடியல, இன்னும் இப்போ நம்ம அதை ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே எண்ணாட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, இப்போ நான் இதுக்கு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்கணும். அதுக்கு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. போட்டு எப்போதும் மாதிரி போட்டு நான் கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? நான் கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது நான் கீழேருந்து கொண்டு வரேன், எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த போட்டிருக்கோம்ல அந்த குத்தி குத்தி நம்ம லூப் எடுத்துருக்கிறதுல அதில் கொஞ்சம் கேப் தெரியும். ஓகேவா? அதுக்கு நம்ம எப்படி பண்ணோன்னா செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் இந்த லீஃப்க்கான ஃபுல் ஃபினிஷிங்கே முடியும். ஓகேவா? நீங்கள் இப்படி மட்டும் போட்டிங்கன்னா இது ஃபுல் ஃபினிஷிங் கிடையாது, செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? குட்டி குட்டியாக நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் அந்த அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம வந்து செயின் ஸ்டிச் தான் கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் அதுக்கான ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கான ஒர்க்கே. ஓகேவா? இப்போ நான் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம சில்க் த்ரெட்டில் கூட இப்போ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்க் த்ரெட்லேயே கொடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். எப்போதும் மாதிரியே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், 3 தடவை நீங்கள் போடுங்க. ஃபுல்லாகவே வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு புரியும். ஓகேவா? ஃபுல்லாகவே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஓகேவா? எப்போதும் மாதிரி 3 டைம் போட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் புதுசாக இருக்கும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். ஓகேவா? இப்போ தெரியுதுங்களா மேம்? நான் இப்போ ஒரு சைடு முடிச்சுக்கிட்டேன். இப்போ ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குறதுக்கு மேலே கொண்டு போய் திருப்பியும் நான் அப்படியே கொண்டு வரேன். ஓகேவா? மறுபடியும் நான் இப்போ இந்த டைரெக்ஷனில் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ தான் இதுக்கான இந்த லீஃப் ஃபில்லிங் முடியுது. ஓகேவா? இப்போ சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சில் நம்ம எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா மேம்? இப்போ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் கிளாஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க மேம். நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது மூலியமாக புதுசாக யாராவது வந்தாங்கன்னா கமெண்டை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? நான் எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், நல்லா டீச் பண்ணுறீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபுல்லாகவே இதை போட்டு முடிச்சுக்கிறேன் மேம். இப்போ இந்த பிசுறு தெரியுதுல, அதுக்கு என்ன பண்ணுன்னா பின்னாடி சைடு நான் அது கிட்ட வரா மாதிரி ஹூக்கை விட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா? பிடிச்சி நான் கீழே இழுத்துக்கிறேன். இழுத்து விட்டுட்டா அது போயிடும். ஓகேவா? மறுபடியும் நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டு நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறேன் மேம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எந்த வீடியோக்குமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய வீடியோ பார்த்து தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணலாமே, எப்படி நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணலாம். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன் மேம். ஓகேவா? தேங்க்யூ மேம். நான் இப்போ இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? தேங்க்யூ மேம்.